அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அனைவருக்கும் வணக்கம். எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இன்றைய தினமதில் இனிய புனிதமான ரமலான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் சகோதரர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்றது இது ஒரு மதத்தை தாண்டி ஒரு உன்னதமான ஒரு நட்புன்னு சொல்லலாம், ஆழமான நட்பு. அதாவது நாமெல்லாம் அந்த மதத்தை தாண்டி மனிதர்கள் அப்படின்ற ஒரு ஒற்றுமை நமக்குள்ள என்றைக்குமே இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினத்தில் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும், குறிப்பாக வெளிநாடு வாழ் நண்பர்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது ரமலான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ரம்ஜான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒவ்வொரு மதத்துலேயுமே சரி, ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒவ்வொரு விஷயத்தை தழுவி தான் அந்த ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நோன்பு அப்படின்றது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றது ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. மேபி எனக்கு அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு பாட்டில் நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டில் எப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நாள் கணக்கில் நோன்பு வேண்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அந்த 30 நாள் நோன்பு இருக்கிறத பற்றி ஒரு பாட்டாகவே பாடியிருப்பாங்க. அது அருமையாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பாட்டை சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். நான் அந்த மாதிரி பாட்டெலாம் நிறையா கேட்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உன்னிப்பாக கவனிப்பேன். அந்த வகையில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வரும். அதுவும் அருமையாக இருக்கும். இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே கேட்பேன். நாகூர் அனிபா ஐயாவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிச்சு. ஆமாம், திரைப்படத்தில் கூட நிறைய பாட்டெலாம் பாடியிருப்பார். கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைவில் களை பாருவேன், அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே, அடியே அழகே இதுவே போதும், நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பாடியிருப்பார். இதில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம். ஏன்னா ராகம் அப்படின்றது எல்லாருமே முறையாக கற்றுக்கிட்டா தான் பாட முடியும். நான் கேள்வி ஞானம் தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கேன். ஆமாம், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாட்டிலேயே ரொம்ப பிடிச்ச பாட்டுனா நான் எப்போதுமே கேட்பேன். பாட்டு எப்படி வரும்னா, அல்லாவே எங்களின் தாய் பூமி பூவாசம் பொங்கியதால் ஏறி பூவனம் போர்க்களம் ஆனதேனோ, பணிவிலும் மலைகளுள் வழிகள் ஏனோ, யா அல்லாஹ் என் காஷ்மீர் அழகாய் மாறாதா, யா அல்லாஹ் என்று தோன்றும் அமைதி காணாதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் உண்மையுமே லைவ் இன்னைக்கு வந்தது காரணம் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் நான் ரமலான் தின வாழ்த்துக்களை சொல்வதற்காண்டி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் அப்படின்னா என்னுடைய காண்டாக்டில் இருக்காங்க. ஃபோன் பண்ணால் கூட மச்சான் என்ன மச்சான் இந்த மாதிரி அப்படியே மச்சான் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி உயிர் நண்பர்கள் எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அந்த வகையில் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் ஃபாரினில் தான் இருக்கான். நான் அவன்லாம் ஒன்றா தான் சென்னையில் வேலை பார்த்தோம். எனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழ்த்துக்கள் அவனுக்கும் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி நண்பர்களை மீண்டும் ஒரு முறை நம்ம ஊர் தான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அத்தானி கிராமம் தான் நான். ஆமாம், நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வனின் சார்பாக இன்றைய தினமதில் எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி, நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன்.